ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக். டுடே இன்னையோட எபிசோட்ல வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்சு. இது வந்து கிரிக்கெட் ட்ரையாங்கிள். கிரிக்கெட் ட்ரையாங்கிள் ஏன் நேம் பண்ணியிருக்கேன்னா, என் கூட 2 பேர் பயங்கரமான ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட் வந்திருக்காங்க. ஸ்டால்வர்ட் ஆஃப் இந்தியா கிரிக்கெட் அவருக்கு போகலாம் நம்ம. பட் இன்னையோட ஷோவோட மெயின் எய்மே வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானோட ப்ரிவியூ ஃபார் த ஏஷியா கப். லாஸ்ட் டைம் ஏஷியா கப்பில் பாகிஸ்தான் ஹேட் த அப்பர் ஹேண்ட். இந்தியா வந்து மெல்பர்னில் வி ஒன் தட் அப்சல்யூட் ஹம்டிங்கர். அதை பற்றி கொஞ்சம் டச் பண்ணுவேன், டிஃப்ரென்சஸ் நம்புறேன். ஃபுல்லாகவே டைம் பாஸாக இருக்காதுன்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். கேவி, வெல்கம் ஆன் த ஷோ. தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் யுவர் டைம். உங்களை மாதிரி ஒரு ஆள் என் ஷோவில் வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் நான் இன்வைட் பண்ணதுக்கு. நான் பீன் ஃபாலோயிங் யுவர் சேனல் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஜாலியான ஷோக்கு வரதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் எனக்கு. அதாவது கிரிக்கெட் பேசாதீங்க, ஜாலியா. ஆமா, தயவுசெய்து கிரிக்கெட் கம்மியா பேசலாம், ஜாலியா நிறைய பேசலாம்னு தான் நான் வந்திருக்கேன். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ரணகலமா இருக்கோ இல்லையோ, இந்த இன்டர்வியூ ஷூரா ரணகலமா இருக்க போகுது. ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரீட் 100%. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரிக்கெட் காமெண்டேட்டர் இருக்காரு, கோச்சாலா இருந்தாரு. அவர் அப்படிதான், ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தாலும் அவர் தான் குழந்தையாவே போவார். அந்த இடத்துல போற இடத்துக்கு நம்ம தான்டா குழந்தையா போனோம் அப்படிங்கிற மாதிரி பிறந்த குழந்தை வீட்டுக்கு அவர் குழந்தையா போவாரு. எனக்கு இதுக்கு மேல குழு கொடுக்க முடியாது. இதுக்கு எப்படி நான் பேசல, அஸ்வின் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு அது வந்துரும். அதனால இல்ல, எதுக்கு சொன்னாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் இந்த இன்டர்வியூல இருந்து அஸ்வின் இப்படி சொல்லிட்டாரு வருதோ இல்லையோ, அனிருத் இப்படி சொன்னாரு, அஸ்வின் இப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு கன்ஃபார்மா வரும். அதுக்கு யார் அந்த கிரிக்கெட்டர் யார் எப்படி பேசுறாங்க அந்த மாதிரி, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டதே. சரி, அதனால இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு உன்னோட யூடியூப் டெபியூ பண்றேன். சோ ஹோப்ஃபுல்லி நல்லா போகும். கிரிக்கெட் கொஞ்சம் பேசுவேன் நம்புறேன். கண்டிப்பா. தேங்க்யூ so much for coming on the show. Absolute pleasure Ashwin. நம்ம நிறைய நாள் ஆக்சுவலி பேசியிருந்தோம், நம்ம இது சேர்ந்து பண்ணோம்னு. ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆக்சுவலி நம்ம சேர்ந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் தி சேம் டைம் தான் 2 சேனல் ஆரம்பிச்சது. ஸோ ரியலி ப்ரவுட் டு பி ஹியர் அலாங் வித் யூ. சி கைஸ், அவர் வந்து உங்களுக்கு எல்லாரும் லெஜெண்டா இருக்கலாம், ஆனா பாட்டம் லைன் 8 வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஜெட்டி போடுற வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அதுதான் உண்மை. ஒரு 5 வருஷம் 2 பேரோட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணி அந்த ரூம்ல இருக்க கான்வர்சேஷன்லாம் வந்து ஐயோ இங்கெல்லாம் நம்ம ஃபார்மலா பேசிப்போம், தவிர பிஹைண்ட் ஸ்கிரீன் நாங்க 2 பேரும் வேற மாதிரி தான். பிடிஎஸ் வீடியோ பாருங்க, நிறைய பீப் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அனி, அதாவது வந்து நீ இன்ட்ரடியூஸ் பண்ண சீக்கி சேனல், அதாவது வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து நிறைய ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவேன், தமிழ் ஏதோ ஜாலியாக பேசுவேன். பேசும்போது அவர் சொன்ன மாதிரி பீப்லாம் நிறைய வரும். தமிழ்லேயே ஒரு ஷோ 2 இயர்ஸாக ரன் பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியா பாகிஸ்தான் பற்றி பேசுவோம், பட் அதுக்கு முன்னாடி இது ஷோ ரன் பண்ணியிருக்கேன். தமிழ் சினிமாலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல, ஆக்சுவலி எதுக்கு வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு வெயிட் பண்ணு வருவே, அதுதான் தெரியும். எங்கடா 2 பேரும் நீ பேசுற. பட் ஆனா உண்மை என்னன்னா, ஆக்சுவலி உனக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழ்ல பேசினாதான் மச்சான் அது வந்து பாட்டம் லைன். தமிழ் படம் பாக்குறியா? இல்ல, தமிழ் படம் அவ்வளவுலாம். ஏன்னா எதுக்காக கேட்டேன்னா, இப்ப எது கேக்குறேன்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுச்சா? நிஜமாவே வா, நான் கரெக்டா கேக்குறேன். ஓகே, நான் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிருக்கேன்டா. சரியா? இப்ப தமிழ்ல வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி சகாதேவன் மகாதேவன் ஒரு படம் வந்து தெரியுமா? நல்ல முழுநீள காமெடி படம். அதே மாதிரி விஸ்வநாதன் ராம்மூர்த்தின்னு ஒரு படம் வந்து, விஸ்வநாதன் ராம்மூர்த்தியில விவேக் அண்ட் ராம்கி, அவங்க ஒருத்தர் விஸ்வநாதன், இன்னொருத்தர் ராம்மூர்த்தி. சகாதேவன் மகாதேவன்ல எஸ்வி சேகர் வந்து ஒரு மகாதேவன், மோகன் வந்து சகாதேவன். ஓகேயா? அதே இன்னொரு படம் ஒண்ணு இருக்கு, வெற்றி கொடிக்கட்டு. அதை விட்டு அது வேணாம். ஆனா எனக்கு என்ன சம்பந்தம்னு இப்ப யோசிக்கிறா தானே. இப்ப சீக்கி சீக்கால சீகா யாருன்னு தெரியும், சீக்கி யாரு? அதாவது உனக்கு தெரியும் அப்பா எப்படின்னு. அவர் வந்து பேச ஆரம்பிச்சார்னா சில தூரம் ட்ரூ ஸ்டோரி நிறைய தடவை கட் பண்ணி, அப்பா இதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா கேமரால, பட் as much as possible let him be try to get the best out of him. அதுதான் that is who cheeky is actually. and அந்த பெஸ்ட் எடுக்கும்போது லைட்டா அப்படியே கிண்டி விடுறது நம்மளோட வேலை இல்ல. அது கூட பிறந்தது முன்னாடி ஒண்ணா பண்ணுவேன், நிறைய கிண்டி விட்டு இன்னைக்கு டெஃபினட்டா பண்ணுவேன். இல்ல, அதெல்லாம் நிறைய ஸ்டோரி ஓவர் கோர்ஸ் ஆஃப் திஸ் ஏசியா கப் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ எனக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, சீக்கியும் அவரே, சேனலும் அவரே, சீக்காவும் அவரே. சரி, ஓகே, அது ஓகே. லெட்ஸ் கெட் அண்டர்வே. ஓகே, நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் எபிக் கிளாஷுக்கு. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் வாட் யூ எக்ஸ்பெக்ட் அவுட் தி கேம். ஒன்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம், இந்த ஏஷியா கப்ல பாலக்கிளியில் ஆட போறாங்க. ஷேர்டு ஒரு சைட் பாகிஸ்தான் have begun the tour like Asia Cup on a bang. பாபர் அசாம் at 100, முகமது ரிஸ்வான் batted pretty well, இஃப்திகாரோட 100, fastest 100. பாகிஸ்தான் சைடு பாம்பு ஓடுறது. எக்ஸாக்ட்லி. சோ பாகிஸ்தான் சைடுல இருந்து நீ என்ன எதிர்பார்க்கற? அவங்க கிட்ட இருந்து மோர் ஆஃப் தி சேம் தான். see என்னனால ஒன் திங் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ இந்த ஏஷியா கப்போ வேர்ல்ட் கப்போ, லெட்ஸ் நாட் ஃபர்கெட் பாகிஸ்தானுக்கும் அதே ப்ரெஷர் தான். ஏன்னா உனக்கு தெரியும், நீ ஆடி இருக்க, the pressure coming from Pakistan is
சென்சேஷனலி இமென்ஸ். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கு, தி ப்ரெஷர் ஆன் பாபர் அசம் அண்ட் முகமது ரிஸ்வான், எஸ்பெஷலி பாபர் அசம் டு பெர்ஃபார்ம். பட் என்ன ஆனாலும் இல்லை, டோர்னமெண்ட்ஸ் ஆர் ஒன் பை bowling. அது நீ உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவர் தெரியும், யார் கிரிக்கெட் ஆடினாங்களோ, நீங்கள் என்னதான் உங்கள் பேட்டிங் என்ன ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 50 ஓவர்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்னி தேதிக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பெட்டர். அண்ட் அந்த bowling அட்டாக் வச்சுட்டு they will always be in any game. சரி, அதான் bowling அட்டாக் இப்போ பார்த்துடலாம். பாகிஸ்தானோட bowling அட்டாக் வில் பிகின் வித் பாகிஸ்தான். ஷாஹின் ஷா அஃப்ரிதி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராவ், முகமது நவாஸ். அவங்க ஃபர்ஸ்ட் கேம் ஆன லைனை வச்சு பார்த்தா ஷதாப் கான். அதுக்கப்புறம் ஐ திங்க் they'll bowl a few overs of இஃப்திகார். I don't know, அது தேவைப்பட்டா தான் போடுவாங்க. 5 gun bowlers. என்னன்னா அது வெரைட்டி இந்த அட்டாக். அதான் 3, அதான் பார்க்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler, அது மட்டும் இல்லாம ஒரு மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். லைக் சொல்லும்போது அவங்க 3 பேருமே 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் bowlers. ஷாஹின் ஷா நீங்க சொல்ற மாதிரி பாம்பு போடுறவர், நசீம் ஷா வந்து அப்படியே நல்ல ரிதமிக்கா வந்து சும்மா ஃபட்டுன்னு போடுற ஒரு bowler. ஹாரிஸ் ராஃப் கை இப்படியே போகுமா, கை இப்படிதான் நல்லா அப்படி போகும். ஓகே ஓகே, அது ஆமாம் போலரோ இல்லையோ ஒன்னால கன்ஃபார்ம் 3 பேரும் 145 போறாங்க. இல்ல அதுதான் ஹாரிஸ் ராஃப் வந்து இன்னும் டிசெப்டிவ். ஏன்னா இப்படி ஓடி வந்து கடைசில ஒன்னு பண்ணி போறாரு. நீங்க ரெடியா என்னடா பால் வந்துட்டு அந்த மாதிரி ஆயிடும். ஹைலைட் என்னன்னா மைக்கேல் மந்தனா காமராஜன் படத்துல சொல்லுவான் அவன், ஏய் ஒரு கட்ட ஆளு ஒரு குட்ட ஆள்ரா, ஜகஜால கில்லாடிடா. அந்த மாதிரி குட்டையா ஸ்கிட்டியா ஒரு போலர், நட்டையா ஸ்விங் பண்ற ஒரு போலர் ஹாரிஸ் ராவ் வந்து ஹிட் தி டெக் ஹார்ட். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஷதாப் கான் brings his own variety to the table. எனக்கு என்னன்னா ஒரு ப்ராபபிலி இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் திங் when I look at this கேம்ல, எஸ் அவங்களோட ஃபாஸ்ட் bowling ஒரு ஸ்ட்ரெங்த். Does India's fast bowling cancel out Pakistan in some way? Let's just say Shaheen Shah Afridi X factor ன்னு சொன்னேன். Jasprit Bumrah can take that role a bit, or Haris Rauf and Jasprit Bumrah cancel out each other. Bumrah back to his best வந்து probably one of the best sights in world cricket to watch. Imagine நம்ம எல்லாரும் இப்போ பேசுறோம் ஒரு batting dominated world cricket. Let's accept it. ஒரு last 15 years ஆவே கிரிக்கெட்டே அப்படிதான் இருக்கு. world cricket அப்படிதான் இருக்கு. Same way world cricket. bowler-ஓட மனசு bowler-க்கு தான் புரியும். அவனுக்கு என்னடா தெரியும்? இல்ல பட் batting dominated conditions in world cricketல இருக்கும்போது பும்ரா வந்து ஒரு என்டையர் அயர்லாந்து சீரிஸ் பும்ராக்குனே நம்ம பார்த்தோம் மச்சான். வேற யாருக்கும் நம்ம பார்க்கல அந்த அயர்லாந்து சீரிஸ். பும்ரா எப்படி போட போறாரு அந்த ஃபர்ஸ்ட் ஓவர். சோ அதுவே சொல்றது ஒரு சூப்பர் ஸ்டாரா ஆறுது ஒரு போலரா. உனக்கு தெரியும் அந்த கஷ்டம், நீ பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒரு சூப்பர் ஸ்டார் போலரா இருக்கிறது இந்தியால எஸ்பெஷலி ரொம்பவே கஷ்டம். பும்ரா has done that. So will it cancel out na? You have to see the overall picture. உங்களோட overall bowling attack தான் நீ எதிர்பார்க்க. இல்ல நம்ம அதுக்கு போலாம். நான் எதுக்கு கேட்டேன்னா initially does it ஒரு bowler cancel out பண்ணுதா அப்படின்னு பார்த்தேன்னா I think spin is where India probably can cancel out Pakistan on எனக்கு ஒரு feeling. ஒரு ஷதாப் கான் has been a fantastic bowler. Mohammad Nawaz, yes, he's been a fantastic, decent performer for them. He is their number 8. அதாவது ஜடேஜா to Mohammad Nawaz நீ பாக்கும்போது does it cancel out? India has an edge there. Yeah, Jadeja has a big edge. Big edge, of course. In all departments and as a bowler also. Mohammad Nawaz is a restrictive bowling, batting. Restrictive bowler. Yes. Jadeja has a bit more up and over. And if you look at Kuldeep Yadav versus Shadab Khan, ஒரு out and out wicket taker with variety. Where does it stand? Where does it match up? Shadab Khanோட பேட்டிங் எடுத்து வச்சிரு தனியா, அது பேச முடியாது. பட் ஆனா நீ ஒரு bowling attack அப்படி பாக்கும்போது do you look at it as individual நீ பார்க்க போறியா இல்லாட்டி what he brings to the team ன்னு பார்க்க போறியா? ஏன்னா நீ what he brings to us. So ஒரு அட்டாக் அப்படி பாக்கும்போது ஒருத்தர் யாரோ ரீசன்ட்டா போட்டுட்டாங்க பேலன்ஸ் ஆஃப் தி ஸ்குவாட் இந்தியன் டீம். நான் கூட பண்ணிருந்தேன். ஒரு ஏன்னா some bowler பேட்டிங் ஆடணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்குவாடுக்கு குட். பட் அதோட கவுண்டர் ஒபினியன் நீயே சொல்லிருப்ப, உங்க அப்பாவே என்கிட்ட சொல்லிருக்காரு செலக்டரா இருக்கும்போது, ஒரு bowler முதல்ல bowling நல்லா போடணும், நினைச்ச இடத்துல போடணும், விக்கெட் எடுக்கணுங்கிறது வந்து அதாவது நான் என்ன ஃபீல் பண்ணா 10 years down the lineல ஒரு bowler தான் நினைச்ச இடத்துல பால போடுறது தான் ஷார்ட் ஆஃப்டர் வெரைட்டியா இருக்கும். ஏன்னா போக போக ஷார்ட்டர் ஃபார்மேட் ஆடி அக்யூரசி வில் பி காம்ப்ரமைஸ்ட். இது என்னோட தாட் ப்ராசஸ். அதை வச்சு பார்க்கும்போது ஒரு ரிஸ்க் ஸ்பின்னர் இன் குல்தீப் யாதவ் வர்சஸ் ஷதாப் கான், அது எங்க அஃப்கோர்ஸ் ஐ கேன் டாக் அபவுட் ஸ்பின், பட் வேர் யூ see that going? See, ஷதாப் கான் வந்து outrightly நீ bowling in பார்த்தனா yeah Kuldeep gets the edge. Yes. Yeah. But as a package நீ பார்த்தனா Shadab Khan is what Hardik is to India, or correct. What Jadeja is to India is what Shadab Khan is to Pakistan. Phenomenal batsman, underrated batsman. சரி, அப்ப நம்ம ராங்கா பார்க்கறோம். ஷதாப் கான், ஹார்திக் பாண்டியா, who cancels out one another? என்ன பொறுத்த வரைக்கும் I think they cancel out each other. Okay. Ravindra Jadeja has an edge over Nawaz, and Hardik and Shadab cancel each other. But I still give the bowling edge to Pakistan. As a complete unit நீங்க பாத்தீங்கன்னா சரி, அப்ப நம்ம வந்து பாகிஸ்தான் bowling attack பார்த்தோம். Since you brought this topic up, நானே உங்ககிட்ட கேக்குறேன். See, you've been part of the squad and you know what happens there, or I don't want to get into that, but number 8 அந்த டாபிக் எதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கெட் திங்ஸ் கிளியர். எதுக்கு அந்த நம்பர் 8 டாபிக் வருது? முன்னாடி ஒரு ஆர் அஸ்வின் இருந்தா அந்த நம்பர் 8ல. ஸோ ஆர் அஸ்வின் இருக்கும்போது உனக்கு ஸ்ட்ரெயிட் அவே வந்து ஒரு bowling ஆல்ரவுண்டர். உனக்கு அது இல்லாததுனால குல்தீப் அண்ட்
சி அதனால பாதிக்கப்பட்டது யாரு ஃபர்ஸ்ட் வந்து செஹல் தான். ஏன்னா பிகாஸ் they couldn't play both of them. அவங்க வெரி கிளியர் கட்டா இருந்தாங்க we need somebody to bat at number 8. இப்போ மேனேஜ்மெண்ட் அவ்வளோ கிளியரா இருந்ததுன்னா சடன்லி நீ வேர்ல்ட் கப் முன்னாடி மாத்த போறது இல்லை. இவ்வளோ நாளா நீ வந்து 3 இயர்ஸா நீ அதே தான் சொல்லிட்டு இருக்க. எனக்கு நம்பர் 8ல வந்து somebody who can bowl, he is happy with somebody who can bowl 5 overs, he is happy with somebody who can give him 25 runs. அந்த பொசிஷன்ல அதுதான் அவன் எதிர்பார்க்கறான். சரி நீ அந்த மாதிரி எதிர்பார்க்கும் போது Shardul Thakur or Axar Patel will make the obvious choice. But as an overall bowling unit, you have to get Shami and Siraj. Oof, that's interesting. இப்போ Shami and Siraj, Shami, Siraj, Bumrah, Kuldeep Yadav, that leaves you with number 8 at number 8 with Kuldeep. That is my whole interesting question. point. Since when did India go away from that? இது ஏண்டா 7 gun batsmen வெச்சிருக்கோம் மச்சான். நம்ம அந்த ஒரு மேட்ச் நீ எப்பவுமே இந்தியா எடுத்து பார்த்தனா over the years அந்த இது அதாவது வந்து நீ சொல்ற பாயிண்ட் ஒரு கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடும்போது ராமன் இங்க கோச்சா இருந்தாரு. அப்போ வந்து ஐ திங்க் அது மாதிரி ஒரு டீம் கிடைக்காது. நான் நம்பர் 7, கன்பா at 8, யோமி at 9, சரி bowlers who could bat, பாலா at 10. அப்போ வந்து ஏதோ டிபேட் வரும்போது நான் ஏதோ ஐ யூஸ் டு கேப்டன் ஏர்லியான கேப்டன் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ஏதோ சொல்லுவேன் சார் he can bat அப்படின்னா. அப்போ ராமன் என்கிட்ட சொன்னாரு if 7 batters can't make the runs 8 won't, you have to select your best bowler அப்படின்னா. see இது வந்து it's a notion, right? it's a notion. பட் அந்த டீமுக்குள்ள இருந்திருக்கேன் நானும் பார்க்குறேன். எப்படி என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் தெரியுமா? நீ ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் பெஸ்ட் பேட்டர்ஸ் பிளே. சடனா ஒரு ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி டீமோட when you come up against it, இன்னைக்கு ஒயிட் பால்ல வந்து என்ன ஆயிடுது, bowling கொஞ்சம் கேன்சல் அவுட் ஆயிடுது இன் மெனி வேஸ். திடீர் டியூ வந்துடும். சடனா பார்த்தா ஒரு ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவரில் ஹெவியா ஹார்டா போவான். அவன் 10 ஓவரில் 80 அடிச்சிருவான். நீ இங்க அதே மாதிரி அவன் பின்னாடி வந்து 80க்கு 2 இருப்பான். ஆஸ்ட்ரேலியாக்கார் வந்து 2 6 அடிப்பான் நம்பர் 9ல. நீ அந்த 12 ரன்னையும் பிடிக்க முடியாது, இந்த எக்ஸ்ட்ரா 20 ரன்னையும் பிடிக்க முடியாது. ஸோ 32 ரன் நீங்க ஐம் ஜஸ்ட் கிவிங் an example, you 32 runs behind. அந்த 32 runs behind வச்சு நம்பர் டாப் 7 பேட்டர்ஸ் வச்சுன்னு போனேன்னா நீ 80 runs அடிக்க முடியாது 10 ஓவர்ஸ்ல. You will say okay நான் அத பேக்கப்ல கேட்ச் அப் பண்றேன். See but that is the thing இல்ல, நீ சொன்ன point absolutely understood. This is the same statement they gave before the World Cup also. See you were obviously part of that World Cup, but the statements going into the World Cup வந்து நாங்க aggressive brand of cricket ஆடணும். Hey England came and changed the game. எல்லாரும் definitely doubt England came and அத சொன்னேன். இங்கிலாந்து 2015 World Cupல குவாலிஃபை ஆகல. 2019 World Cup அல்லேக்க தூக்கிட்டு போய்ட்டான். குயின் முன்னாடி வச்சு எல்லாம் போட்டோ எடுத்துக்கினாங்க. So England completely came and changed the game. அவங்க சேஞ்ச் பண்ணது இப்ப எல்லாருக்கும் அந்த நோஷன் என்ன, எப்படியாவது நம்ம வந்து 11 பேட்ஸ்மேன் உள்ள எடுத்துட்டு வரணும், எப்படியாவது 8 bowler எடுத்துட்டு வரணும், அந்த தியரியில தான் எல்லாரும் பெயின் இருக்காங்க. which is okay, but England have that quality. You have first உனக்கு வந்து அந்த குவாலிட்டி தேவை. Now Axar Patel playing in that position, I absolutely give that to you. Shardul Thakur in my books goes into that position ஏனா he gives you what the team management wants. So இப்ப நீ ஃபைனலா but still how do you leave out Shami or Siraj? அதுதான் tough call. நீ என்ன பண்ணுவ? நீ அந்த ரெண்டு பேரும் ஆடுவ கண்டிப்பா. சோ நீ வந்து you will go with number 8 Kuldeep. So இவ்வளவு பேசுறோம், நம்ம ஒரு நட்டையாளு குட்டையாளுன்னு பேசணும். Why is Prasidh Krishna not being spoken about? Prasidh Krishna is not one day நல்லா பண்ணிருக்காரு actually. Yeah, but 1 year Ash, 1 year away from the game நீ வந்து 4 ஓவர் அயர்லாண்டோட போட்டு வெச்சு நீ வந்து அதுதான் உன்னோட so is the case with Bumrah. Same case with Bumrah. உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் Bumrah is an X factor which nobody else brings. அந்த X factorக்காக தான் Bumrah நம்ம ஆடுறோம். frequently ஆடுறது. இப்போ bowling போட்டுனே இருக்கும்போது ஒரு பிளேயர் ஆட வைக்கிறதுக்கும் அப்படி பாத்தீங்கன்னா சிராஜ் should be the number 1. எனக்கு எப்படி தெரியுமா இது தோணுது, சிராஜ் நம்பர் 1 சாய்ஸ். ஏசியா கப் எப்படி போகுதுன்னு ஒயிட் பால் வந்து சிராஜ் has done really well. number 1 bowler, I think number 1 bowler. so அவரை வந்து நீங்க விடுவோமா எடுப்போமான்ற பேச்சே இருக்கக்கூடாது. நம்பர் 1 பேர் எழுதும்போது சிராஜ், பட் அது கீழே பும்ரா. அந்த சேம் டைம்ல நீனும் பார்க்கணும் Bumrah and Shami never played any ODI matches last year. They were rested fully. இல்ல விளையாடுனாங்க. Bumrah இல்ல sorry, Shami and Siraj played together. Shami and Siraj played that India and Sri Lanka series. As a fact they have been doing well. அவங்க இன் டைம் நல்லா பண்ணிட்டு நீ என்ன கேக்குறேன்னா நீ பேசிக்கலி நியாயத்துக்காக சண்டை போடுற. நான் நியாயத்துக்காக சண்டை போடுறேன். ஆனா என்ன சொல்றேன், இப்ப கரண்டா நல்லா பண்ணிட்டு இருக்கவனுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா சான்ஸ் இல்ல, நல்லா பண்ணிட்டு இருக்கவன் ஆடுனா கண்டினியூட்டி அந்த ஃப்ரீக்வென்சியும் நல்லா இருக்கும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இப்ப பும்ரா வந்து ஒரு சரிப்பா அப்ப நான் ஐ ஹேவ் a different இல்ல நான் அப்ப see now I am with both of you. நீயும் சொல்ற ஷமி சிராஜ் விளையாடணும், நீயும் அதே தான் சொல்றா. Personally, I go with Shardul Thakur. Shardul Thakur at 8. நீ என்ன பண்ணுவ? The only reason why I do this is I have a reasoning for this also. I like my batsman. Over the years, go for number 8. Over the years நம்ம என்ன பண்ணிருக்கோம் வந்துனா we have played guys out of position. அது வந்து எப்படி பார்த்தாலும் we have to accept. அதுதான ஸ்டேட்மென்ட் ரோஹித் சர்மா அது everybody should bat at wherever I tell them to bat. But that is not working. அது வந்து clear it hasn't worked. See, you haven't won
a major But trophy when it in comes 10 to a team, years. it's being the principal. Captain அதான் சொல்றான். இப்போ உன கூப்பிட்டு நீ வந்து நாளைக்கு 2 down 3 down ஆனது ரெடியா இரு அப்படினு சொன்னா போறதுக்கு ரெடியா So okay, from a cricketing point of view நான் உனக்கு கேக்குறேன் மச்சான். Just a simple I don't want to throw names. There is a guy who is batting at number 5 or number 6, சரியா? Okay. நீ ரெக்கார்ட் எடுத்து பார்த்தனா at number 5 number 6 any batsman in the world அவனே சொல்லுவான் உன்னோட ரெக்கார்ட் or உன்னோட stats will not be equal to a guy who is batting number 3 and open. கண்டிப்பா. பட் எப்படி பார்த்தாலும் நம்ம டாப் 6 நீ எடுத்து பார்த்தனா எல்லாரும் டாப் 3 பேட்ஸ்மேன். not one guy is a proper number 5 batsman. Hardik and Jadeja. Except for Shreyas Iyer. Hardik and Jadeja. Hardik and Jadeja go at 6 and 7. One of the top 5 ல எல்லாரும் வந்து Shreyas has been batting. Shreyas is the only guy who's probably equipped to play at number 5. KL Rahul has been the best number 5. Okay, that's another. I mean, we'll get to the batting. Because the Is KL Rahul's natural position number 5? No, but KL Rahul's been doing very well at number 5. அந்த இடத்தோட சொல்யூஷனே அவன் தானே கொடுத்திருக்கான். கீப்பர் பேட்டர் உனக்கு அந்த இஸ் லெண்டிங் தட் பேலன்ஸ் டு தி டீம். 76 something is exactly my point. Is that the right method? Before we going into batting, we'll just close the bowling topic a little bit. We spoke about bowlers. One of the final bowling attack with Shami, Siraj and Bumrah with Kuldeep at 8 with Jadeja and Hardik supporting them. One of the bowling attack. Bumrah and Siraj with Shardul supporting them as a third fast bowler. Hardik Pandya will come in as your all-rounder. Jadeja as your all-rounder. Jadeja and Kuldeep. Perfect. So you're balancing the team out. I'm balancing the team out surely because I feel அந்த பொசிஷனுக்கு அதுதான் தேவை. And I know அதான் நடக்கும் தோணுது in all honestly. Unless the wicket is going to spin a little bit more. Axar Patel comes in. The other major question I need to ask you is நீ அங்க இருந்திருக்க. Does Axar and Jadeja together நீ எப்படி பார்த்தாலும் statistically நீ பார்த்தாலும் together they haven't done well. Yes, correct. நிறைய Do they cancel each other out? Maybe not. I think ரெண்டு பேரோட ஸ்ட்ரெங்க்ஸும் டிஃபரெண்ட் நான் நினைக்கிறேன். அதாவது இது அகைன் கோயிங் பேக் டு த சேம் திங் தான். த பெஸ்ட் பவுலர் விளையாடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். இது எப்படின்னா ஐ திங்க் ரெண்டு பேருமே வேற வேற பவுலர்ஸ். ஜடேஜா கம்ஸ் ஓவர் த டாப், அக்சர் கம்ஸ் அ லிட்டில் ரவுண்ட் ஆம். அக்சர் ஹேஸ் இஸ் ஸ்ட்ரெங்க்ஸ். அக்சரால நல்ல பியூட்டிஃபுல்லா அது டிஃபரெண்ட் டு வெரி வெரி யூனிக் அக்சர். எப்படின்னா ஹி கேன் யூஸ் இஸ் ஹிப் நைஸ்லி அண்ட் சேஞ்ச் த ஸ்பீட். அவங்ககிட்ட நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அண்ட் ஐ திங்க் அக்சர்ஸ் பேட்டிங் அகேன்ஸ்ட் ஸ்பின் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் I think Axar. Yeah, Axar has been in. It's little slow. அது அகைன் என்ன சொல்லுவாங்கன்னா யாரோ ஒரு ரீசெண்டா பார்த்தா அக்சரோட ஆவரேஜ் 18 பேட்டிங் பத்தி பேசணும் அப்படின்வாங்க. 18 தான் இருக்கும், 8ல பேட்டிங் ஆனா 14 அது this was my exact point. அதாவது யாரோ நம்பர் 5 ல பேட்டிங் ஆடுற வந்து 35 40 தான் ஆவரேஜ். இல்ல நான் 30 பால்ல 40 35 பேட்டிங்ல ரொம்ப பெரிய விஷயம் ஸ்ட்ரைக் ரேட். எக்ஸாக்ட்லி ஸ்ட்ரைக் ரேட். இப்போ ஷதாப் கான் வந்து அந்த ஆப்கானிஸ்தானோட ஒரு பயங்கரமான நாக் ஆடினால அது அக்சர் பட்டேல் ஆட முடியுமா? கண்டிப்பா முடியும். So we all know that. So இதுதான் என்னோட thought process on that. அது எனக்கு புரியுது. What I'm saying is I can understand the thought process. It's not too far ங்கறது தான் என்னோட பாயிண்ட். சரி, இப்போ பேட்டிங் ஷிஃப்ட் பண்ணோம். The area of main focus 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு. I want to bring out KL Rahul not available. Sanju Samson is a backup, so he automatically is available for selection. Who's your number 5 in KL Rahul's absence? Shreyas Iyer goes to number 5. Who goes to 4? Virat Kohli goes to 4. Who goes to 3? Shubman Gill goes to 3. Who opens the batting? Ishan Kishan has to open. இதுக்கு முதல்ல அங்கேயே வந்திருக்கலாம். கீழே டர்ற மேல போனேன். இதுக்கு அவன் முதல்ல என்ன சொல்லல, எவ்வளவு உஷார் பாறேன். அதாவது வேணும்டே 5ல இருந்து 4ல இருந்து கூட்டி போயிருக்கான். எப்பா சேனல் சீகாத் தான், சீக்கி நீதான்பா. 30 செகண்ட்ஸ்ல பண்ணாரு பாருங்க. இல்ல அது சும்மா ஆல்ரெடி உங்க ரெண்டு பேரையும் மயக்க முடியல. இதுல இது வேற ஷார்ட்ஸ் கண்டென்ட் தான். சரி, இஷான் கிஷன் ஓபன் தி பேட்டிங். பட் எல்லாரும் திருப்பி உடனே எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, அந்த மோடுக்கு போய்டுமே. எனக்கு என்ன புரியலனா, நீங்க வந்து இந்த ஏசியா கப்பே நீங்க எக்ஸ்பெரிமெண்டலா தான் ஒரு அளவுக்கு நீங்க எடுக்க போறீங்க ஸ்குவாட். இல்ல சிரிக்கிறது ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஷியர்லி பிகாஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஆஷ் நம்மளும் ஒத்துக்கணும். பாரு, உனக்கு பும்ரா 1 இயர் கேட்ச் வரான், பிரசித் கிருஷ்ணா 1 இயர் கேட்ச் வரான், KL Rahul 6 months கேட்ச் வரான், ஸ்ரேயஸ் ஐயர். இல்லையே, இப்போ நான் உனக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்பா தம்பி. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் நீ சொல்ற காம்பினேஷன் இஷான் கிஷன் 195 அடிச்சிட்டான். வேர் டஸ் இட் லீவ் இட்? இது வந்து குட் தானே? இல்ல குட் இல்ல. இஷான் கிஷன் 195 அடிக்கிட்டேன். ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். எனக்கு எவ்வளவு தடவை பிசி பாலா பார்த்து வாங்கி கொடுத்தா தெரியுமா? அதெல்லாம் நான் சொல்ல, எனக்கு அவன பையன் ரொம்ப பிடிக்கும். 195 ஓப்பனிங்ல போய் அடிச்சிட்டான். உடனே என்ன தோணும்? இஷான் கிஷன் 195 அவன் அடிச்சிட்டான், கில் இங்க வந்துட்டான், திருப்பி அதே தானே. நீ எப்படி பார்த்தாலும் நீ வந்து எதர் KL Rahul நம்பர் 5 ஆட போற, இல்லாட்டி ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 5 ஆட போற. The major question mark வந்து ஏன் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இப்போ மச்சான் இந்த ஸ்டேஜ்ல on that note கௌதம் கம்பீர் சொல்லிருக்காரு. I don't, he said லெஃப்ட் ஹேண்டர் எல்லாம் சொல்றீங்க, நல்ல பேட்டர் ஆடணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர். இது கௌதம் கம்பீர் சொன்னார். I don't agree to that, Ash. ஏன்னா இது வந்து பாரு, you were part of the 2011 winning World Cup team. எப்படி பார்த்தாலும் கம்பீரோட இம்பார்ட்டன்ஸ், யுவராஜ் சிங்கோட இம்பார்ட்டன்ஸ் and சுரேஷ் ரெய்னா towards the back end of the ஆனா அது கம்பீர் யுவராஜ் சிங் சுரேஷ் ரெய்னா இல்ல, நீ அதையும் பார்க்கணும்ல. கம்பீர் சுரேஷ் ரெய்னா யுவராஜ் சிங். நீ எனக்கு ஒன்னு சொல்லு, நம்ம 1983ல டீம்ஸ் எடுப்பா, ஓகே, அந்த டீம்ஸ் எல்லா வேர்ல்டு கப் டீம்ஸையும் எடு. இந்த டீம்ஸ் எல்லாம் யுவராஜ் சிங், கம்பீர் அண்ட் சுரேஷ் ரெய்னா இடம் பெற முடியுமா முடியாதா?
குவாலிட்டிக்கு லெஃப்ட் ஹேண்டர்ங்கிற ஆஸ்பெக்ட் எடுத்துரு குவாலிட்டிக்கு quality that's the point left hand that is what I agree with you. I think somewhere down the line India missed a trick in not producing a left hander in the middle since Virat Singh is retired. That is the truth. நீங்க 2015 ல இருந்து பாருங்க, Virat Singh is 2015 2016 was I think 2018 வரைக்கும் ஆடினாரு நினைக்கிறேன், but to fag end of his career அந்த டைம்ல இருந்தே we didn't look at that what இதுதான் possibility that we need a left hander in the middle. Now Ishan Kishan as an opener, at least he gives you that left hander in the top. So it's a stopgap arrangement for until KL Rahul returns. Tomorrow he scores, what will you do? You will bring KL Rahul right back at number 5 or what will you do? Hypothetically I still stick with Ishan Kishan at if he scores, if he does. And where will KL Rahul? He won't come back in. I know you are a big fan of Shreyas Iyer. I am a fan of KL Rahul and Shreyas Iyer. You're a huge fan. I've seen your shows. But எனக்கு என்னமோ KL Rahul ahead of Shreyas Iyer ன்னு நான் சொல்லுவேன். மிடில் ஆடணும்னா இஷான் கிஷனுக்கு மிடில் எக்ஸ்போஷரை விட கேஎல் ராகுலுக்கு பெட்டரா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். லைக் பிரஷர் ஹேண்ட்லிங் இல்லப்பா, கேஎல் ராகுல் இல்ல, நீ என்ன பண்ண போற? டைரக்டா சஞ்சுவை கொண்டு வந்து ஃபைல ஃபிட் பண்ணி கீப்பர் பேட் ஆட போறியா, இல்ல இவர் சொன்ன மாதிரி ஃபைல ஒருத்தர் போட்டு மேல ஆள சொல்லி இஷான் கிஷன் மேல சொல்லுங்க? இப்போ ரெண்டுமே கஷ்டமான பொசிஷன். இப்போ சஞ்சு ஆடுறதா இஷான் ஆடுறதானே தெரியல. பட் ஆனா அதான் உன்ன கேக்குறேன். அல்லதான் அவங்க சொல்றேன்னா அதுக்காக இப்போ நீங்க வந்து இவர் சொல்ற மாதிரி எல்லா ஆர்டரையும் ஒன்னு குறைச்சுன்னு வரது வந்து எனக்கு தெரிஞ்சு சரியா படும்னு தோணல. ஏன்னா கோயிங் இன்டு கிரன்ச் கேம் இதெல்லாம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒத்துப்பாங்களான்னே தெரியாது. ரோஹித் சர்மா முதல்ல ஒத்துப்பாரானே தெரியாது. அவரு சிம்பிளா வச்சிட்டாரு, நான் யாரை வேணா ஆடுவேன், நான் சொல்ற போதான் உங்களுக்கு போகணும், பேடை கட்டின்னு உட்கார, எல்லாரும் 11 பேரும் பேடை கட்டின்னு உட்கார வச்சுருவான்னு நினைக்கிறேன். ஏய் நீ போ அந்த மாதிரி தான். இன்னில இருந்து நீ ரவி சாஸ்திரி கிடையாது, ரவி மேஸ்திரி. இப்படி பேட்டை கொடுத்து இப்படியே எல்லாம் போயிட்டு காப்பாத்திடுவாங்கன்ற மாதிரி தான் பண்ண போறாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்காதுன்னு தான் தோணுது மச்சான். எல்லாம் எப்படி பார்த்தாலும் நீ எப்படி அவங்க வந்து நீ ஹிஸ்டாரிக்கலி நீ பாடுறா, எப்படா இந்தியா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க பேட்டிங்ல? நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க, ஆனா பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா பண்ணிருக்காங்கன்றது தான் மேட்டர். பண்ண மாட்டாங்க நான் சொல்றேன், பண்ண மாட்டாங்க. இந்த கேமுக்கு இது எக்ஸாக்ட் ரீசன் why I want Ishan Kishan to open. எக்ஸ்பெரிமென்ட்னு சொல்றீங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உலகத்துல மோஸ்ட் பேலன்ஸ் டீம் கட்டப்போற டீம் இங்கிலாந்து, அவங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது இல்ல. டாப் 3 அதே தான்டா. டாப் 3 எங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களா? 30 ஓவர் ஆயிடுச்சு, 40 பண்ண கூடாதுன்றேன். ஆனாலும் இஷான் கிஷன் ஆனாலும் என்ன இஷான் கிஷன் ஃபைல் ஆடணும்ங்கறியா? ஆடணும் நான் சொல்றேன். சரி இப்ப நீ சொல்லு, இஷான் கிஷனா சஞ்சுவா? இஷான் கிஷனா சஞ்சுவா அத சொல்லுங்க. இஷான் கிஷன் at 5 சொல்ற, நீ ஓபனிங் 1-1 எல்லாரும் இறக்கிடுங்க. இன்கமிங் ஸ்பின்னர்ஸ் ரெண்டுமே அங்க. இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட், நாட் a bad point. மச்சான் ஆனா டோன்ட் ஃபர்கெட் 2020 IPL துபாயில நடந்ததுல இஷான் கிஷன் மும்பை இந்தியன்ஸ்க்கு was a player of the tournament, மும்பை இந்தியன்ஸ்க்கு, but he batted at number 4. He didn't open the batting. He didn't open the batting, but then over the last couple of years வந்து டைனாமிக்ஸ் மாறிச்சு. அது 2020 இப்போ 2023 3 இயர்ஸா நீ ஓப்பனிங் மட்டும் தான் பண்ணிருக்க, நீ கீழ ஆடல. சுப்மன் கில் ஆத நீ வந்து கொஞ்சம் சொல்ல மச்சான், நம்பர் 3 வந்து 2 இயர்ஸ் பேக் வரைக்கும் நம்பர் 3 ஆடி இருக்கான், இப்போதான் ஓபன் பண்றான் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் 2 இயர்ஸா. ஸோ சுப்மன் கில் த்ரூ his career batted at 3. உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். பஞ்சாப் தெரியுமே, உனக்கு தெரியாதா? மஹாலில bowling போட்டி 250 அச்சா சார், போலதான். எனக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா? இல்ல உனக்கு உண்டு, வாய்ப்பு உண்டு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மனசெல்லாம் புண்ணா இருக்கு. அடுத்த நாள் காலையில நியூ பால்ல ஓடி போய் போடுறோம். என்னன்னா ஸ்லிப்ல இப்படி தானே சிச்சிட்டு இருந்தாங்க, ஸ்லிப்ல சிச்சிட்டு இருக்காங்க. நான் ஸ்கோர் கார்டு பார்த்தேன்டா. பேட்டிங் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, லஞ்ச் வரைக்கும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணலாம் எடுக்கலாம், அதுக்கு பேட்டிங் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம். செமையா ஆனல கவர் பேட்டர் நம்பர் 3 இஸ் என்டையர் கேரியர் வந்து எங்களை வந்து அவன் வந்து நாங்க அவங்க கிட்ட தான் தோத்தோம். நீ வந்து சுப்மன் கில் நம்பர் 3 கிடையாது இல்ல, ஓபனிங் தான். ஓபனிங் அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் வாங்குனது நானு, கோப்பை எனக்கு தான் வேணும். அது மாதிரி நான் சொல்றதா நடக்கும். நம்பர் 3ல தான்டா வந்து ஒரு அடிச்சா, அது இல்ல ஓபனிங் எனக்கு தெரியாதா? உட்ரா, அடி வாங்குனா அவனுக்கு தெரியாதா? இப்படி அடிச்சான், 10th பால்ல இப்படி அடிச்சாங்க, எனக்கு தெரியாதா? சரி எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம யூடியூப்ல கீழ கமெண்ட்ஸ்ல வந்து சஞ்சு ஃபேன்ஸ் எல்லாம் குமுற போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ரெண்டு பேருமே இஷான் கிஷன் சொல்லியிருக்காங்க. அனிருத் வந்து ஓபனிங் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு, கேவி வந்து மிடில் ஆர்டர் ஆடலாம்னு சொல்லியிருக்காரு. இஷான் கிஷன் தான் அப்படின்னு கிளீனா சொல்லியிருக்காங்க. பட் why not சஞ்சு? I mean நான் வந்து ரொம்ப டாக்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்குவாட்ல எடுக்கல நீ. Hey, he's now come in, he's coming as a replacement. So நீ வந்து ஒரு replacement player தான் நீ பாக்கும்போது உன்னோட World Cup squadல வந்து he is not in your main 15 or 16 member. நீ யோசிக்கிறதுல அவர் இல்ல இப்போதைக்கு. He is right outside தான். He is just outside. I'm not saying he's but அந்த மாதிரி இருக்கும்போது the guy has just scored 3 continuous 50s மச்சான். Studiesல. But ana he's got a double 100 the previous time he opened Bangladesh. So openingல வந்து
would I ever want to see Rohit Sharma go down the order? Hell no. ஏன்னா Rohit Sharma has to if we can get even 75% of the Rohit Sharma in 2019, I think India is going to go a long 50% கூட போதும். 5க்கு பதிலா 200 போதும்ங்கறேன். கன்சி கேம் 200 Rohit Sharma அங்க ஓபனிங். Shubman Gill I still feel can adjust to 3. The major question என்னன்னா, do you want your best batsman in the team? In my books, the best batsman in the team probably ever for India, Virat Kohli, playing a few lesser balls because he's coming in at number 4. That is the question that we have to ask, because eppadi paathalum machan Virat Kohli is so key in these matches. Do you want him to be playing the maximum number of overs? Personally yes, but team situation இப்போதைக்கு இருக்குறதுனால injuries இருக்குறதுனால நீ இவ்வளவு சொல்றதுக்கு விராட் கோலியே 3 ஆட்டு கில்ல 4 ஆட்டு போயிடலாமே. எல்லாம் ஒண்ணு தானே. You don't want to change him out of his position. Gill against பாகிஸ்தான் சொல்லிட்டேன்னா இங்க இருந்து விராட் கோலி பர்சேஷன் பண்ணி போற மாதிரி போயிடுவாரு. பாகிஸ்தான் பேட் தூக்கி ரெடியா இருக்காரு. அவர் ரெடியா இருக்காரு. அப்படியே போட்டு டாஸ்க் பண்ணிட்டு சுத்தி ரெடியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்ப அனுப்ப போறீங்க? எப்ப அனுப்ப போறீங்க? இதோ மூக்க வர லைட்டா அப்படி சீண்டிட்டு எப்ப அனுப்ப சரி போறீங்க? ஓகே, ஹேவிங் செட் தட் உங்களோட லைன் அப் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்ட் இல்ல. பேட்டிங்ல வேற எதுவும் பேசுறதுக்கு ஒண்ணும் இடமே இல்ல. ஸ்கூல்ல அட்மிஷன் இல்லங்கற மாதிரி அன்னைக்கு நான் யாரா ஃபோன் பண்ணி பேட்டிங்க மாத்துன்னு இல்ல. சொன்னா பாகிஸ்தானும் ஃபிக்ஸ்ட், இந்தியாவும் ஃபிக்ஸ்ட். The next thing we have to talk about is conditions. Pallekele ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருந்திருக்கு ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட்ஸுக்கு. பெரிய கிரவுண்ட் முத்தியாமலையும் சொல்லி ஸ்ரீலங்கா அடிக்க இயலாது, டியூ கிடையாது, இப்படிதான் அவர் சொல்லுவாரு, டியூ கிடையாது. அண்ட் ஆப்வியஸ்லி 75 மீட்டர் சைட் பவுண்டரி, 80 மீட்டர் ஸ்ட்ரெயிட் பவுண்டரி, இதெல்லாம் இந்தியாவில் கார் பார்க்கிங் சேர்த்து எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். இல்லாட்டி வாய்ப்பே கிடையாது இந்தியன் கிரவுண்ட்ஸ்ல. பெரிய பவுண்டரி, ஸ்பின் இஸ் கோயிங் டு பிளே அ ஃபேக்டர். மிடில் ஆர்டர்ஸ்லாம் தைரியமா தூக்கி போடலாம் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ். ஹேவிங் டன் ஆல் திஸ், இந்தியா ஸ்ட்ரென்த் வந்து அந்த கடப்பாரா பேட்டிங் அண்ட் குவாலிட்டி bowling which is also there. பாகிஸ்தான் bowling tilt. லாஸ்ட் ஏஷியா கப் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் சேஸ் டவுன் அ ஸ்கோர். தெர் வாஸ் டியூ, விக்கெட் பெட்டர் ஆச்சு. கண்டிஷன்ஸ் Pallekele நான் சொன்ன மாதிரி 2018லேருந்து 300+ ஸ்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் இன்னிங்ஸ். இல்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து 363 அடிச்சாங்க. 40 ஓவர் ரன் தான். இல்ல சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல வந்து 363 அடிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா 2018ல. அண்ட் லாஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தான் ஆடினாங்க இப்போ ஒரு கேம். அதுலயும் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா கேம்ல 350 நாட் அடிச்சாங்க. ஸோ கீப்பிங் ஆல் தட் இன் மைண்ட், வாட் டு யூ திங்க்? இந்தியா வந்து இந்தியாவில் வேர்ல்ட் கப் ஆடுறதை நோக்கி விளையாடணுமா? டாஸ் வின் பண்ணா என்ன பண்ணோம்? யாருக்கு எங்க ஸ்ட்ரெங்க்ஸ்? பேட் ஃபர்ஸ்ட். எனக்கு வந்து வேர்ல்ட் கப்லயும் அதே பண்ணுவியா? மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் பேட் ஃபர்ஸ்ட். ஒன்லி ரீசன் ஏன்னா நீ வந்து டே கேம் அரௌண்ட் 1:30 ஸ்டார்ட், யூ பேட் ஃபர்ஸ்ட், மேக் தி மோஸ்ட் நோ டியூ ஃபேக்டர் இல்லனா இல்ல 100% பேட் ஃபர்ஸ்ட். யூ கெட் 3 even 300 and 320 சேசிங்ல ஈவன் நீ வந்து 200 நோ லாஸ். இப்போ கூட ரீசெண்டா பார்த்தா ஆப்கானிஸ்தான் 200 நோ லாஸ் இருந்தாங்க பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா. அதுதான் அந்த bowling அட்டாக் பத்தி நான் சொல்லிருந்தேன். 200 நோ லாஸ் இருக்கு ஒரு டீம், 300 சேசிங். ஓடிஐ கிரிக்கெட்ல நீ தைதிக்கு வந்து டே டிவி ஆஃப் பண்றா, நெக்ஸ்ட் ஏதாவது சீரியல் ஏதாவது பார்க்கலாம்னு நான் சொல்லுவான். எங்க வட்டாம் பாரு, என்ன சீரியல்? நெட்ஃபிளிக்ஸ் சீரியலா இல்ல சன் டிவி? அப்படி பாக்கும்போது ஐ திங்க் பேட் ஃபர்ஸ்ட் would be your best choice டா. இந்த ஸ்டேஜ்ல இப்பலாம் டியூலாம் சான்ஸே இல்ல. வந்ததுனா அதுக்கு அப்புறம் நீ யோசிக்கலாம் bowling போடணும்னு. ஒரு கேம் ஆனது அப்புறம் டாஸ் வின் பேட் ஃபர்ஸ்ட். then India the probably biggest strength is bat first னு நினைக்கிறேன். another important debate அனி என்னன்னா, ஷைன் ஷா அஃப்ரிதி early on நம்ம பேசணும். he's been really full and swinging the ball up front. early wickets விழுந்தா is there a stop gap arrangement ஒரு ஷார்துல் விளையாடுற அது மாதிரி இருந்தா would you be fancy? சான்ஸ் இல்ல, no chance. India இந்த stop gap arrangement தான் இஷான் கிஷன் உனக்கு. ஏன்னா நீ சொல்லியிருந்த ஷைன் ஷா அஃப்ரிதி over the last 3 matches நீ எது பார்த்தனா இந்தியாவோட ரெக்கார்ட் எப்படி பார்த்தாலும் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் 30 for 3 நம்பர் 100%. அந்த ஃபர்ஸ்ட் 10 overs 2020 2021 2020 2022 the last 3 years நீ எது பார்த்தனா எக்ஸாக்ட் 2019 வேர்ல்ட் கப்ல தான் ரோஹித் சர்மா எக்ஸ்ப்ளோடட் அந்த இன்னிங்ஸ்ல. it was a different game altogether. பட் அதுக்கு அப்புறம் நீ பார்த்தனா எப்படி பார்த்தாலும் 30 for 3. both நசீம் ஷா and ஷைன் ஷா bring the ball back in. Naseem Shah gets the ball. He can do a left-hander shot. நேத்தி உள்ளேயும் போட்டான் பார்த்தேன். Okay. He can get the ball sharp in swinger வச்சிருக்கான். Right. So அந்த கேஎல் ராகுல் அவுட் ஆனது பார்த்தனா இன்சைட் எட்ஜ் உள்ள பால் seam edge. So both of them and India வந்து let's accept it. India had a trouble with the ball coming back in sharply. ஒரு மிச்சல் ஸ்டார்க் போடும்போது நம்ம பார்த்தோம் ஆஸ்திரேலியா சீரிஸ்ல ட்ரெண்ட் போல்ட் அகைன்ஸ்ட் us நம்ம எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம். So அப்படி பார்க்கும்போது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஆன் டாப். அப்ப ஏன் இல்லனா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இல்ல, உனக்கு கேஎல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா were opening the batting. So உனக்கு லெஃப்ட் ரைட் இருக்கும்போது இட் கைண்ட் ஆஃப் கவுண்டர்ஸ் இட். ஏன்னா யூ ஹேவ் டு டேக் த பால் அவே. அண்ட் இஷான் கிஷன் அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. he can take on the bowling. மேபி அவன் வந்து டேக் ஆன் see உனக்கு தெரியும் அந்த பிரஷர் ஆஃப் பாகிஸ்தான் vs இந்தியா மேட்ச். சம்டைம்ஸ் போலரும் அண்டர் பிரஷர் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டெலிவரிஸ் விழலனா ஒரு 2-3 பவுண்டரி அடிச்சானா அவனுக்கும் பிரஷர் தான். ஸோ அந்த ஆங்கிள் இருந்து
தில்லுக்கு துட்டு மச்சி தைரியமா போலாம் இஷான் கிஷன் வச்சுன்னு நான் சொல்லுவேன். இன்ட்ரெஸ்டிங் லாஸ்ட் 2-3 என்கவுண்டர்ஸ் பாகிஸ்தான் இந்தியா ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 17-18 வரைக்கும் இந்தியா ரியலி டாமினேட்டிங் திஸ் கான்டெஸ்ட். பாகிஸ்தான் எமர்ஜ் பயங்கரமாக வந்திருக்காங்க லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில். அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் அவங்க விளாண்ட லீக்ஸ், அவங்களோட எக்ஸ்போஷர் எல்லாமே. இதை வச்சு பார்க்கும்போது வேர் டு சி திஸ் கான்டெஸ்ட். இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா அந்த வேர்ல்ட் கப் கேமே பாகிஸ்தான் ஆர் பாசிங் இட். விராட் கோலியோட அந்த ஒரு எபிக் நாக்கு அண்ட் கண்டிஷன்ஸ் டாஸ் வின் பண்ணி துபாயில் நம்ம லாஸ்ட் ஏஷியா கப்பில் அடிச்சாங்க. ஸோ மேட்ச் வின்னிங் நாக் நீ தான்டா. மேட்ச் வின்னிங் நாக் எப்படி பிளைண்டர் இல்ல பிளைண்டர் அது வந்து உடனோன்னு எப்படி நான் தோணுச்சு. உடனெல்லாம் தோணாடா கலாசி போட்டா வெல்ல உடனே சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். நீங்க வந்து எல்லாம் நீங்க அதெல்லாம் ஓகே நீ போய் டிபேட்ல பாருடா பாரதி பாஸ்கர் என்ன சொல்லிருக்காங்கன்னு அப்படி கணிச்சு பாக்கல. நாளை ஷாக் ஆயிட்டா. அவட கால் பண்ணி கேட்கலாம்னு இருந்தேன். ஆஷ் என்ன ஆஷ் எங்க செட் கிட் பண்ணி நியாயமா இருக்கு. ரீசன்ட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு தான் கேக்குறேன். அவர் பாருங்க அவ்வளோ கரெக்டா திருப்பி சொல்றேன். அப்படி நின்னே இருந்தான்டா. நான் செட்டப் என்னோட அடிக்கிற செட்டப் அது. ஏன்னா அவன் ஸ்பின் பண்ண மாட்டான்னு தெரியும். அதாவது சொன்ன மாதிரி எந்த அப்பா டக்கர் ஸ்பின்னரும் 1 பால் 2 அப்படி தூக்கி போடுறதுக்கு சம தில்லு வேணும். சோ ஒருவேளை தூக்கி போட்டான்னா ஷார்ட் ஆகுச்சுன்னா பின்னாடி புல் அடிக்கலாம், இல்ல கட் அடிச்சு விட்டுறலாம். கேப்ல போய்ட்டு எல்லாரும் ஆஃப் சைடு எல்லாரும் உள்ள. சோ என்னோட தாட் என்ன இருந்துச்சுன்னா பின்னாடி ஜெர்க்க கொடுத்து பார்ப்போம். பையன் பிரஷர்ல வேகமாக அங்கே போட்டாங்க, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போட்டாங்க, சும்மா சீவினா 4 ரன் முடிஞ்சிச்சு கேம். இவ்வளவு நேரம் போட்டு பொழந்தாரு விராட் கோலி. அசால்ட்டா விராட் கோலி என்ன ரியாக்ட் பண்ணாரு. அவன் பேஜார் பண்ணி விடான்டா. அதான் வீடியோலயே சொன்னேன். ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே அவன்கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டேன். எனக்கு என்னன்னா ஸ்பின்னர் அந்த டைம்ல காலை பார்த்து சொருகுவாங்க. காலை பார்த்து சொருவிங்க, காலில் கீழே பட்டுற போதேன்னு எனக்கு ஒரு பயம். போயிட்டு காலையா சொருகுறான் அப்படின்னு என்னெல்லாம் சொன்னா தெரியல. காலில் தான் சொருகுறான், பால் திரும்பல, நேரா தான் வருது, இன்சைட் விட்டு போய் கவர்ஸ் மேல தூக்கி அடிச்சுன்னா கேம் ஓவர் அப்படின்னா. கரெக்ட் தான். அதெல்லாம் நம்ம வெளியில 6 டிகிரி கையெல்லாம் விட விளக்குது. ராகுல் பாய் எழுந்து கமான் ஆஸ் அப்படின்னாரு. அவருக்கு ஒரு பெரிய பாரு 10 ஓவர் 40 நம்ம அந்த டைம்ல மனுஷன் மூஞ்சியை பார்க்கவே முடியல. இப்படி திரும்பி பார்த்தா அப்படி நம்ம திரும்புறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சுல. என்ன ஷாட் அந்த யாரு சுரவ அடிச்சதெல்லாம் வேற மாதிரி. அவன் அடிச்ச அந்த ஷாட்டுக்கு நான் டக் அவுட் அடிச்சிட்டேன். க்ளவோட டக் அவுட்டை குத்திட்டேன் ஒரு வாட்டி. அவ்வளோ ஜோஷ் அவன் அடிச்ச ஷாட்லாம். உள்ள போனேன், அவன்கிட்ட கேட்டான், இவன் இஷ்டத்துக்கு பேசினான். சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டேன். அப்புறம் நினைச்சது எப்பா நவாஸ் உனக்கு கோடி புண்ணியம், வெளியே போடுறா பால ஒரு சீவர. என் மனசுல அதான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஜெனுவினா சொல்லணும்னா எங்க வீட்டாண்ட கிரிக்கெட் விளையாடுவேன். நீ பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த தெருவில் விளையாடுவேன், லேம்ப் போஸ்ட் கிட்ட விளையாடுவேன். அங்க ஆஃப் சைட்ல ரன்னு, லெக் சைட்ல காலை பார்த்து போட்டா இப்படி விடணும் பால. அதே பழக்கம். அவன் இப்படி போட்டோடனே இப்படின்னா அது இந்த பக்கம் போயிடுச்சு, அவ்வளவுதான். அதை போன அப்கோர்ஸ் அதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அது போட்ட உடனே சரி இங்க போயிடுச்சு, இது எதுக்கு நமக்கு தேவை. ஏன்னா நான் எதிர்பார்த்த பால் அங்க, எதிர்பார்த்தது அங்கதான். அதான் நீங்க ஒரு கிளியரா இருந்தா தானே அதை பண்ண முடியும். இதுதான் நான் பண்ண போறேன்னு கிளியரா இருக்கீங்கல்ல. லைஃப்ல எனக்கு டைம்ல ஏதாவது பண்ணி கால்ல பட்டி ஏதாவது ஆயிடுச்சுனா நான் அதாவது வந்து இன்டிசைசிவா இல்ல. நமக்கு இதுதான் வேணும்னு நினைச்சா அது லைஃப்ல கிடைக்கும், இதுதான் வேணாம்னு நினைச்சா அதுவும் கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு இதுதான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன், இது வேணாங்கிற முடிவே பண்ணல. அதான் இங்க போட்டிருந்தானா சீவி இருப்பேன், இங்க போட்டா விட்டுட்டேன். எனக்கு வேண்டாம். So I mean high voltage game வந்து again you have to bring it back. Where do you think this contest is headed? என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் 50 overs. எனக்கு என்னமோ வந்து இது வந்து ஒரு லைன் ஆஃப் பேட்டில்னு தோணுது மச்சான். இது இப்போ குட் கேமா இருக்குமா? நாட் only this game, I think இங்க ஆரம்பிக்க போகுது ஒரு நெக்ஸ்ட் 1.5 month வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து லிட்டரலா வந்து ஒரு வார் மாதிரி தான் போகுது. I think it's going to be back and forth. அப்படியா? It's not going to be. எனக்கு என்னமோ வந்து one team will dominate the other team. Maybe ஒரு மேட்ச் இங்க வின் பண்ணலாம், பட் நீ வந்து next over the 2 months you potentially playing Pakistan 5 or 6 times. இந்த கான்டெஸ்ட் என்ன நினைக்கிறேன்? இந்த கான்டெஸ்ட்ல அனியன்னாவே யோசிக்க வைக்கிற மாதிரி கேட்டிங்க. சீக்கி இல்ல அவரு. See, heart will always say India, பட் எனக்கு என்னமோ பாகிஸ்தான் ஆர் ரெடி அண்ட் கன்னிங் டு கோ ன்னு எனக்கு என்னமோ தோணுது மச்சான். சொல்லாம I am going the heart India. எனக்கு இன்னும் இந்தியா தான் கேம் தோணுது. ஜஸ்ட் த பேட்டிங் மைட் அப்படின்னு தோணுது. ஜஸ்ட் த பேட்டிங் மைட், இட் வில் கம் குட். அண்ட் இன்னொரு பெரிய திங் ஐம் பேங்கிங் ஆன் இஸ் இந்தியாஸ் ஃப்ரெஷ்னஸ். விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஆல் தீஸ் கை ஜெனரலா பெரியலாம் ஆன் த ரோடு. கோவிட் நாம ஆடின லாஸ்ட் 2 வேர்ல்டு கப், ஏஷியா கப் எல்லாமே கோவிட்ல அப்படியே கோவிட் டைம்ல பபுளா போயிருந்தாங்க. ஐ ஜஸ்ட் ஃபீல் பிளேயர்ஸ் ஆர் ஃப்ரெஷ். இங்க மேபி ஐ டோன்ட் நோ, ஐ மீன் எனிபடி கேன் ஸ்லிப் அப். ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறோம், பட் ஐ somehow ஃபீல் இந்தியா will have their mojo back. நீ சொன்ன மாதிரி ஏர்லி ஆன் அந்த 10 ஓவர் தான், அந்த 10 ஓவர் கரெக்ட். பாகிஸ்தானோட அந்த 10 ஓவர் நம்ம கவுண்டர் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து ஐ திங்க் we have the aces நான் நினைக்கிறேன். Any final closing thoughts from both of you? I'm going with India. Going with India, going with Pakistan? No, I'm not going with Pakistan. I just feel Pakistan will... இல்ல I just feel in the over the course of the next 2 monthsல நம்ம இப்போ இங்க ஏசியா கப்ல ஒரு 2-3 தடவை ஆடுவோம். ஃபைனல்ஸ் வரைக்கும் போனா 3 தடவை ஆட போறோம். வேர்ல்ட் கப்ல நீ ஃபைனல்ஸ் வரைக்கும் போனா அட்லீஸ்ட் 2 தடவை ஆட போற. இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் ஃபைனலா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இப்பவே. அதனால தான் நான் சொல்றேன் it's going to be a series starting from here.
if India wins this match, Pakistan will look to come back and win the next match, and I don't think it's going to be that easy for India. அது ஒத்துக்கறேன். பேக் அண்ட் ஃபோர்த் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பேக் அண்ட் ஃபோர்த் இருந்தா ஓகே. I understand where you're coming from. I understand where he's coming from a neutral point of view. நீ சொல்லலாம் இந்தியா ஆர் ஃப்ரெஷ்னு. I feel India are undercooked actually, not fresh ன்னு சொல்ல மாட்டேன். India are a little undercooked. நீ preparation to the World Cup has been only T20 cricket and IPL. Who are the teams that you have played coming into the World Cup for ODI cricket? ஒரு நல்ல டீமோட ஆஸ்திரேலியாவோட ஆடும்போது we were found wanting in certain places. அதை நம்மளால கரெக்ட் பண்ணி வர முடியுமா? கரெக்ட் பண்றதுக்கு எங்க நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு? Right after that you went and played IPL. Right after that West Indies series you didn't play your best 11. Rohit and Virat took a break off. So ivlo you've only played T20 cricket actually literally. இல்ல ஆனா ஒரு கவுண்டர் ஃபேக்டர் இருக்குல்ல. ஆஸ்திரேலியாவோட we found wanting னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். பும்ராவல இல்லையே. Again, you didn't நான் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்க ஒரு 20 ரன் இங்க ஒரு 12 ரன் 32 ரன் மேக்கப்பே பண்ண முடியாது. பும்ராவோட அந்த 10 ஓவர் வேற யாராலையும் மேக்கப் பண்ண முடியாது. I am really having my fingers crossed. At that time KL Rahul was fully fit, so now you don't have a KL Rahul full. So the other counter is Shreyas Iyer and KL Rahul are coming back after 1 year. உன்னோட backbone மச்சான் 4 and 5. எது எப்படி போச்சோ சரிடா. அடுத்த 10 மேட்ச்ல புடிச்சிட்டு வேர்ல்ட் கப்புக்கு கன் மாதிரி இறங்கனா சரி என்ன பொறுத்தவரை. Yeah, but that is a good thing. ஏனா இப்போ இந்த even if Asia Cup நம்ம கொஞ்சம் ரஸ்டியா இருந்தோம்னா if you can build எனக்கு இன்னும் வந்து I feel வந்து ஒரு செட் பொசிஷன்ஸ் பெட்டர் மச்சான் கோயிங் இன்டு தி வேர்ல்ட் கப் உங்களுக்குலாம் கிளியரா ரோல் தெரிஞ்சது. கௌதம் கம்பீர் இஸ் கோயிங் டு பேட் அட் நம்பர் 3, யுவராஜ் சிங் இஸ் கோயிங் டு கம் அட் நம்பர் 5, நம்பர் 4 இஸ் விராட் கோலி, நம்பர் 7 உன்னோட ஃபினிஷர் வந்து ஆக்சுவலி ஒரு சுரேஷ் ரெய்னா, யூசுப் பதான் ஸ்டார்டட் தென் சுரேஷ் ரெய்னா கேம் இன். ஸோ அந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு கிளியர் கட் லைன் அப் இருந்ததுன்னா டே இதுதான்டா நம்ம போறோம். இப்போ கேஎல் ராகுல் வந்துட்டானா சுபன் கில் ரோஹித் சர்மா ஓப்பனிங்கா இதுதான். லெட்ஸ் ஃபிக்ஸ் தட் நம்பர் 5 and number 6 and then go with that. Don't tinker too much with it. Interesting. Whatever said and done, என்னோட தாட் we'll have an India Pakistan Asia Cup finally அப்படின்னு Asia Cup finally அப்படின்னு என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். இது வரைக்கும் நடந்ததே இல்லை. In case you don't know, we don't have a India Pakistan final in Asia Cup. Sri Lanka is a good side, Bangladesh is a good side, Afghan also is a very good side. என்ன சொல்ற மாதிரி சொல்லிடலாமா? என்னது ஆமாடகர் சைடு ஸ்ரீலங்கா கூட வந்து ஹசரங்கா இல்ல சமீரா இல்ல. So I think they'll be found a little, they'll find it a little tough. I feel an India Pakistan Asia Cup final is for sure. இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவங்களோட டேக்ஸ் எடுத்துட்டாங்க as usual comment sectionல. Thank you so much for joining us on today's episode of Cricket Triangle. Cheers guys. Super